வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் தமிழ் ஓட்டுல ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னா, திவாகர் ஓட்ல தெறிக்க விட்டுன்ட்டு இருக்காரு. நம்பர் 1க்கு வந்துருவாரு அப்படின்னு சொன்னா, நம்பர் 1ல 1% ஓட்டு வித்தியாசம் அதிகமாயிடுச்சு இன்னைக்கு. நான் நேத்தே சொன்னேன். இது அதிகமாகும் அப்படிங்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்துட்டாரு. 24% நெருங்கிட்டாரு. 23.98% 73,619 ஓட்டு வாங்கி திவாகர் முன்னிலையில இருக்காரு. ஆதிரை 2வது இடம் 22.82% 69,982. கிட்டத்தட்ட ஒரு 3,500 ஓட்டு வித்தியாசத்துல அதிகமா இருக்காரு திவாகர். திவாகருக்கு ஓட்டு ஏன் அதிகமா கிடைச்சது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம அது பின்னாடி நான் விளக்குறேன். வியன்னா 17.21% 52,777 ஓட்டு. 774 ஓட்டு. பிரவீன் 10.27% 496 ஓட்டு. அப்சரா 9.79% 30,016 ஓட்டு. கல்யா கலையரசன் வந்து 8.12% 24,888 ஓட்டு. பிரவீன் காந்தி வந்து 7.81% 23,969 ஓட்டு. பிரவீன் காந்தி வந்து பெருசா கன்டென்ட் குடுக்கலங்கிறதுனால, அவர் வெளியேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இல்லை என்றால் கலையரசன் அல்லது அப்சரா. இந்த 3 பேர்ல யார் வெளிய போவாங்க அப்படின்னா, ஒரு 60% பிரவீன் காந்தி, ஒரு 20% கலையரசன், 20% அப்சரா. இதுதான் அந்த ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி சொல்லணும் இல்லையா? அதுக்காக சொல்றேன். கலையரசன் அவர்களை பொறுத்தவரைக்கும், ஏதோ ஒரு கன்டென்ட் பண்றாரு. தான் வந்து எவ்வளோ ரெக்கார்ட் அவார்ட்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நாட்டுப்புற கலைக்காக. 28 இது கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். யூத் அம்பாசடர் ஆஃப் ஐநா சபை அப்படின்லாம் விடுறாரு. அதுல எது உண்மை, எது பொய் நமக்கு தெரியாது. பட் அதுல இருக்கிற உண்மைத்தன்மை நமக்கு தெரியாதுல்ல. இப்போதைக்கு நம்ம அத பேச வேண்டாம்னு நெனைக்கிறேன். அப்சரா வந்து இன்னும் பெருசா கன்டென்ட் குடுக்கல. ஒரே ஒரு கெமியோட ஒரு சண்டை போட்டாங்க அவ்வளோதான். அதுலயும் சமாதானம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசா அவங்க கன்டென்ட் எதுவும் இல்ல. பட் இந்த இதுல கேம்ல கொஞ்சம் நல்லா விளையாடுனாங்க இன்னைக்கு. அந்த பால் கேம்ல. அதுபோல பிரவீன்ராஜும் பெருசா இன்னும் சோபிக்கவில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. வியன்னா வந்து குடுக்குறாங்க கன்டென்ட். இப்ப கூட இவளோட பேசிட்டு இருக்காங்க. சுபியோட பேசிட்டு இருக்காங்க. சுபிக்ஷாவோட. பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆதிரை முதல் இடத்துல இருந்து வோட்டிங்ல 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. 25, 26% இருந்தவங்க இப்ப 22.82% வந்துட்டாங்க. திவாகர் 23.98% போயிட்டாரு. திவாகருக்கு ஓட்டு கிடைக்கிறதுக்கு காரணம் அவர் வைரல் ஆயிட்டு இருக்காரு. நெறைய சண்டை போடுறாரு. யாராவது விட்டு நெருங்குன அதாவது அ வந்த என்னது அ வம்பு சண்டைக்கு போ மாட்டான், வந்த சண்டை விட மாட்டான்ங்கிற மாரி இறங்கி அடிக்கிறாப்புல. ஆதிரை வந்து அங்கங்க பேசுறது வந்து ரொம்ப கம்மியா பேசுறாங்க. இதுதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். ஆதிரை இன்னும் இறங்கி அடிக்கல. இவரு இறங்கி அடிச்சிருக்காரு. அதான் வித்தியாசம். ஓட்டுல தெறிக்க விட்டுட்டு இருக்காரு திவாகர். நாளைக்கு காலைல நம்ம வோட் கவுண்டிங் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சேனல்ல பார்க்குற எல்லாம் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிஒன்.